இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம், அதுவும் ஜாப்ரோசியா பகுதியில இருந்து கர்ஸ்க் வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது, யார் யார் தரப்புல முன்னேறிட்டு இருக்காங்கன்றது தெளிவா இந்த பதிவுல பார்த்தலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வாட்ஸ்அப்போட சேனல் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய பதிவுகள் அன்டைம்ல இருக்கிறதுனால கரெக்டா நோட்டிபிகேஷன் வர மாட்டேது. அங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துடும். கூடவே போடக்கூடிய பதிவுகள் பார்த்துட்டோமா இல்லையா அப்படின்ற ட்ராக் உங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல உக்ரைனோட ஜாப்ரோசியா பகுதியிலிருந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஏன்னா அந்த பகுதியில் அதிகமான ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. தடவை வருவீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. இப்போ நான் மார்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தோராயமா தான் வரையறேன். ஸோ இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து கிரீமியா, இதுதான் உக்ரைன் எங்களுக்கு வேணும், அதுவும் துருக்கியோட அதிபர் இருக்கிற இல்லையா, இந்த பகுதி வந்து உக்ரைனிட்ட ஒப்படைச்சே ஆகணும்னு சொல்றது வந்து இதுதான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிரீமியாக்கு மேல இருக்கிறது வந்து கர்சன் பகுதி. அந்த கர்சன் பகுதி நான் ஓரளவுக்கு தோராயமா தான் வரையறேன். அதுவும் இந்த கர்சன் பகுதி ரெண்டா பிரிஞ்சிருக்கு. பாதி வந்து உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, பாதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. பெரும்பான்மையான பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா இந்த கர்சனோட பார்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியோட முடிஞ்சிடும். அதுக்கு மேல இருக்கலாம் வேற ஓப்லாஸ்ட், இந்த சைடு இருக்கிறது மிக்கலே ஓப்லாஸ்ட், சோ அந்த பக்கத்துல இருக்கலாம் கார்வேரிக் ஓப்லாஸ்ட். சோ இந்த கர்சன் பகுதிக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோசியா பகுதி. அது இப்ப நான் தோராயமா வரையறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோசியா. இது ஒரு மிகப்பெரிய ஓப்லாஸ்ட். இந்த ஓப்லாஸ்டுக்கு தான் இந்த ஓப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு, அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு நட முடிச்சிருக்கிறா இல்லையா ஜெலன்ஸ்கி அவர்கள். சோ அதுவும் இங்க இருக்கக்கூடிய பகுதி தான். இது தோராயமா தான் வச்சிருக்கேன். இது எல்லாமே ஜாப்ரோசியா பகுதி. இந்த ஜாப்ரோசியால வந்து பாத்தீங்கன்னா கமியான்ஸ்க்கு ஒரு சின்ன செட்டில்மெண்ட் இருக்கு. இந்த பகுதியில ரஷ்ய தரப்புல இருந்து தொடர்ந்து சபட்டாச் அண்ட் ரீகனிஷன் ஆபரேஷன்ல வந்து இறங்கி இருக்காங்க. சைடுல வீடியோ பதிவுகளோட இருக்கும். இனிஷியலா 2-3 ரஷ்ய வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட நிலைக்குள்ள ஊடுருவி போய் அந்த பகுதியில சின்ன தாக்குதல் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. எதுக்காக இது செய்யறாங்க அப்படின்னா, அந்த பகுதியில எப்படி இருக்காங்க, எந்த அளவுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ரெண்டாவது அங்க மிலிட்டரி மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அதிகமான ஆயுதங்கள் வச்சிருக்காங்களா, என்ன மாதிரியான ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அது கூடவே ட்ரோன்களையும் பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது சர்வைலன்ஸ்லயே வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்கும் போது இந்த பகுதியில அதிகமான ட்ரூப் டிப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா டேங்க் இருக்கு, ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல்லாம் இருக்கு. சோ தெரிஞ்சுக்கிட்டதுனால அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவும் சைடுல லோட் ஆயிருக்கும். என்ன காரணம், ஏன் ரஷ்ய தரப்பு இந்த இடத்துல ஆக்டிவா இருக்காங்க, அதுவும் புதுசா இன்னொரு ஃப்ரண்ட் ஓபன் ஆக போகுதா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு காரணத்தினால. ஏன்னா தொடர்ந்து பல தாக்குதல்கள் ரஷ்ய தரப்பு இந்த பகுதியில முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தாக்குதல் பண்றாங்க அப்படின்னாலே ஒண்ணு அந்த பகுதியில ரஷ்ய தரப்பு முன்னேறணும், இல்ல உக்ரைனோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்காக அது போல செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் சிரிஸ்கி அவர்கள் உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் இருக்கிறாலே, அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தார் சமீபத்துல. அது ஒரு மாசம் டைம் இருக்கும். இது போல ஜாப்ரோசியால 90,000 வீரர்கள் வந்து ரஷ்ய தரப்புல இருந்து டிப்ளாய் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு தெரியும், காலை மட்டும் எடுத்து வைங்க, முடிச்சிடறோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து சில்லா ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாரு ரஷ்யாக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன யோசிச்சான்னு தெரியல, கர்ஸ்க் பைலட் குதிச்சிட்டாங்க. பட் ஆனா இப்ப திரும்பவும் இந்த பகுதி வந்து ஆக்டிவா இருக்கு. அந்த டைம்ல நம்ம சொல்லியிருப்போம், கர்ஸ்க் பகுதிக்குள்ள உக்ரைன் தரப்புல இருந்து போனதுக்கான காரணம் ஜாப்ரோசியா பகுதியிலிருந்து ரீடிப்ளை பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எட்டு குச்சிக்கிறாங்க. அது நடக்கல. ஏன்னா மத்த பகுதி இந்த செசிபியாரா இருக்கட்டும், மத்த பகுதியிலிருந்து கூட ரீடிப்ளை பண்ணாங்க. பட் ஆனா இப்போ அந்த ஜாப்ரோசியா பகுதியிலிருந்து எந்த ஒரு ட்ரூப்புமே ரீடிப்ளை பண்ண மாதிரியான தகவல் இல்ல. ஆனா இந்த ஜாப்ரோசியா பகுதியில ரஷ்யன்ஸ் அப்படியே இருக்காங்க இல்லையா, இவங்களை சமாளிக்கிறதுக்காக இப்போதைக்கு ரஷ்ய தரப்பு இந்த ஒடசா பகுதியிலயோ இல்ல கர்சன் பகுதியில எல்லாம் எட்டு குதிக்க போறது இல்ல, இந்த பகுதியில் தான் வரப்போறாங்க. அதனால அதிகமான ட்ரூப்ஸ் இந்த பகுதியில டிப்ளாய் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல அங்க பகுதியில இருந்து உக்ரைனோட வீரர்களை இந்த பகுதியில ரீடிப்ளை பண்ணதான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தினால கூட மேபி இது போல ரிகனைசன்ஸ் பர்பஸ்ல ரஷ்ய தரப்பு வந்து ஈடுபட்டு இருக்கலாம். இது போல ஆயுதங்கள்லாம் இருக்கு, ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிளா இருக்குன்றதுனால தாக்குதல் பண்ணலாம். இது ஒரு மேலோட்டமான செய்தியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூடிய சீக்கிரத்தை இந்த பகுதியில இருந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இந்த ஜாப்ரோசியா சிட்டியை நோக்கி கூட இருக்கலாம் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நடந்துருச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் லைன் முற்றிலும் கொலாப்ஸ் ஆயிடும். இதை நம்ம தொடர்ந்து பல பதிவுகளை சொல்றதா சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஆனா பல இடங்களில் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ப்ரோ உக்ரைனியன் தரப்புல கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மேப்ல பார்ப்போம் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது இந்த கமியான்ஸ்க் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த பச்சை கலர்ல இருக்கு இல்லையா, இந்த லோபோக்கு, பித்காத்கி, ஜெப்ரியான்ஸ்க், இந்த ஸ்டெப்போவோ. சோ இந்த பகுதியில சமீபத்துல இந்த ரோபோத்தின் வந்து குறைஞ்சாங்க இல்லையா, சோ அப்படி குறையும் போது இங்கேயும் சேர்த்து குறைஞ்சு வச்சிருந்தாங்க. சோ இந்த பகுதிகள்லாம் அந்த கவுண்டர் அஃபென்சிவ்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த டைம்ல பிடிக்கக்கூடிய பகுதிகள். சோ அதை நாங்க லிபரேட் பண்ணிட்டோம்னு பச்சை கலர்ல வந்து உக்ரைன் தரப்பு வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க. அதுதான் அந்த விஷயம். அதை மீட் எடுக்கிறதுக்கான ஒரு தாக்குதலா கூட இருக்கலாம். மேபி இந்த பகுதியிலிருந்து முன்னேறும் போது இந்த பகுதி எல்லாத்தையும்
பகுதியை மீட் எடுத்துட்டோம், நாங்க ஜீரோ பண்ணிட்டோம், உக்ரைனோட கவுண்டர் ஆஃபென்சிவே வேஸ்ட் அப்படிங்கிறது போல சொன்னால ஆச்சரியப்படுறதுக்குல. சோ கொஞ்சம் அப்படியே மேல வந்தோம் அப்படின்னா ரோபோத்தேனி பகுதி சமீபத்துல கூட நம்ம பார்த்திருப்போம், இல்ல ஒரு 2-3 மாசம் கூட இருக்கும். இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கொடி ஏற்றிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இப்போ ரஷ்யா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா தோராயமா தான் வரைகிறேன். சோ இந்த புறநகரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீட் எடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்பு சொல்றாங்க. ஆனா உக்ரைன் தரப்புல ஒத்துக்கிறதுக்கு மனசு வரல. ஏன்னா இது ஒரு பிஆர் ஸ்டண்ட் இல்லையா, பெருமளவுல கவுண்டர் ஆஃபென்சிவ்னு வந்து குறைஞ்ச ஒரு பகுதி எல்லாத்தையும் ஈஸியா மீட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா. சோ அந்த ஒரு காரணத்தினால இன்னும் அப்டேட் பண்ணாம வச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. பட் ஆனா ரஷ்ய தரப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கான காரணம் மேபி இந்த நோவோ பக்ரோவ்கா இருக்கு இல்லையா, சோ அது வந்து இந்த மாலா டாக்மாக் நோக்கி போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இதே போலதான் சமீபத்துல இங்க இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது இந்த ஜாப்ரோசியா பார்டர், இந்த இடத்துல பார்டர் வந்துருக்கு இல்லையா, சோ அதை தாண்டிச்சுன்னா டொனெஸ்க், இந்த டொனெஸ்கோட பகுதி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல இந்த இடத்துல அப்படிதான் பிடிச்சிருந்தாங்க. இந்த பிரிஷான்ஷ்விகா இருக்கு இல்லையா, இதை கூட நம்ம அந்த டைம் பதிவுல பார்த்திருப்போம். பயங்கரமான தாக்குதல் பண்ணதுக்கு அப்புறமா ரஷ்யாவோட டேங்குகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில வந்து முன்னேறும். அந்த டைம்ல டேங்குகள் 2 டைரக்ஷன்ல இருந்து என்டர் ஆயிருந்துச்சு. ஒன்னு இந்த நோவோடோனஸ்க்ல இருந்து புறநகரங்கள்ல முன்னேறி பிரிஷான்ஷ்விகா இருக்கு இல்லையா, அதோட மேற்கு பகுதியில இருந்து என்டர் ஆயிருந்தாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிஷான்ஷ்விகாவோட கிழக்கு பகுதியில இருந்து என்டர் ஆயிருந்தாங்க. கம்ப்ளீட்டா ஒரே நாள்ல இந்த பகுதி வந்து பிடிச்சிருந்தாங்க. நான் இப்ப வரையறேன் இல்லையா, சோ இந்த பகுதி அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி எல்லாமே உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. புறநகரங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே முன்னேறி வந்து ரஷ்ய தரப்பு வந்து பிடிச்சிருக்காங்க. அது கூடவே இந்த பிரிஷான்ஷ்விகா இருக்கு இல்லையா, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஜோல்டானாயா இருக்கு. சோ இந்த ஜோல்டானாயால இருந்து தான் சமீபத்துல உக்ரைனோட வீரர்கள் தெரிச்சு ஓடிட்டு இருந்திருந்தாங்க. அதுக்கான காரணம் இப்படி முன்னேறி வரும்போது ஐயோ நம்மள பிடிக்க வந்துருவாங்களோ அப்படின்றதுக்காக உக்ரைனோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரவரிசைகள் இருந்து ஓடிட்டு இருந்திருப்பாங்க, இந்த மரவரிசைகள் இருந்து ஓடிட்டு இருந்திருந்தாங்க. சோ மேபி இந்த பகுதிகளை பிடிக்கிறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ இதே போலதான் இப்ப இந்த பகுதியில நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. சோ அப்படி முன்னேறும் போது ஒரு மிக பெரும்பான்மையான பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள புதுசா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வருது. எடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது அடுத்த ஒரிக்கோவோட தாக்குதலுக்கு முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதே நேரத்துல ரஷ்ய தரப்பு இந்த பகுதியில முன்னேறி இருந்தாங்கன்னா ஒரிக்கோவோட மேற்கு பகுதியில இருந்தும் ஒரிக்கோவோட கிழக்கு பகுதியில இருந்து தாக்குதல் பண்ணலாம் இல்லையா. சோ அதுக்காக இந்த இடத்துல அதிகமான ட்ரூப் டிப்ளாய்மெண்ட் இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. சோ இது ஜாப்ரோசியா பகுதி. அப்படியே நம்ம மேல வந்தோம்னா டொனெஸ்க் பகுதி. இந்த டொனெஸ்க் பகுதியில ரஷ்ய தரப்புல இருந்து பயங்கரமான முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய கோல் மின்ஸ் எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததா ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருந்து தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அப்டேட் பண்ண மேப் தான் இந்த பகுதி எல்லாமே ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்றாங்க. இந்த பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது அதுவும் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய லேண்ட்மைன் ஹைட்ஸுக்காக காட்டுறேன். கண்டிப்பா இதுவும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். இது கிரே ஜோனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பில்டிங் இருக்கு இல்லையா, நம்ம அந்த டைம்ல கூட நம்ம சொல்லியிருப்போம், குறிப்பா இந்த சைடுல இருக்கக்கூடிய பில்டிங், இந்த ஹைட்டான பில்டிங்ல வந்து ரஷ்ய தரப்பு வந்து கொடியேத்தி காமிச்சிருப்பாங்க. சோ இந்த ஹைட்ல இருக்கும்போது கண்டிப்பா இதையும் சேர்த்து பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தா. அடுத்து இந்த ஒடைனியை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒடைனில இருந்து முன்னேறி போய் இங்க இருக்கக்கூடிய கோல்மைன் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. உக்ரைனியன் தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பகுதியில பாதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுங்கிறாங்க. ஆனா இது முழுவதுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அதுவும் இந்த பகுதியோட ஒரு பார்ட் வந்து ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னு உக்ரைன் தரப்பு சொல்றாங்க. ஆனா இந்த பகுதி முழுவதும் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கு, அதை நோக்கி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சைட்ல வந்து வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது வந்து அந்த கோல்மைன் பகுதியில் எடுக்கப்பட்டதா பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதாவது அந்த சைட்ல வந்து ரொம்ப பொறுமையா ரஷ்யாவோட ஆர்மட் காலம் உள்ள என்டர் ஆகுது. உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா எல்லாம் இறங்குப்பா பஸ் சர்வீஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பஸ் சர்வீஸ் நடத்திக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் கொண்டு வந்து இறக்கி விட்டு திருப்பி போயிட்டு திருப்பி இன்னொரு அட்டெம்ப்ட் கொண்டு வந்து இறக்கி விட்டுருப்பாங்க. இது ஒரு ரொம்ப லென்த்தான வீடியோ. நான் உங்களுக்கு கட் ஷாட் பண்ணி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பஸ் சர்வீஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதிகமான ஆளுங்களை கொண்டு வந்து சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல அதுவும் இவ்வளோ கொண்டு வந்து விட மாட்டாங்க. அதுவும் எந்த ஒரு டேங்க்குமே டேமேஜ் ஆகலை இந்த டைம்ல. அந்த இறக்கி விட்டுட்டு பஸ் சர்வீஸ் அடிச்சுட்டு இருக்காங்களே அந்த டைம்ல. இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14ஆம் தேதியே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ செப்டம்பர் 14 இது போல ஒரு சண்டை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 15ஆம் தேதி அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல ஒரு வீடியோ பதிவு விட்டுருக்காங்க. இது என்ன அப்படின்னா உக்ரைனியன்ஸ் வந்து அந்த பெரிய பில்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பில்டிங் வந்து ரஷ்யா பயன்படுத்தினாங்க அப்படின்னா இந்த என்டையர் சரௌண்டிங்ஸையும் ரஷ்யானால அந்த இடத்துல இருந்து அப்சர்வ் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக மைனிங் வச்சுட்டு போயிருக்காங்க. ஜாலி அப்படிங்கிறது போல மேலே ஏறி போயிருந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து மைனை பதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க, டிராப் வெட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. பல வீரர்கள் உயிரிழக்கிறதுக்கு அது காரணமா இருந்திருக்கும். ஸோ ரஷ்யாவோட இன்ஜினியரிங் பிரிகேட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இல்லை யாரும் உள்ள போயிடாதீங்க, முதல்ல எல்லாம் வெளியே வாங்க, பரவாயில்ல இது இல்லைனாலும் பரவாயில்ல ஃபுல்லா தட்டி விட்டுறலாம் அப்படிங்கிறது போல ஒரு செகண்ட்ல அந்த பில்டிங்ல கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால ரஷ்யாவுக்கு வந்து மானிட்டர் பண்றதுல கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். உக்ரைன் அதை அட்வான்டேஜா பயன்படுத்தி இதை வச்சிருந்தாங்க. பட் ஆனா இப்ப ரஷ்யா அந்த பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. மேபி இது ஒரு அவுட் போஸ்டா கூட ரஷ்யா தரப்பு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான. இது ஒரு மிக முக்கியமான பகுதி. இப்ப அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கு.
அந்த பகுதியில சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அதை மேப்ல பார்க்கும்போது புரியும். இந்த பகுதி தான் அது. உங்களுக்கு குறிப்பா பார்க்கும்போதே உங்களுக்கு இதுல தெரியும். குட்டி பில்டிங் ஒன்னு இருக்கு, பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கா. சோ இந்த டைரக்ஷன்ல இருந்து அவங்க எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்ச இந்த இடத்துல பில்டிங்களோட இருக்கும். சோ இந்த பில்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு இருந்து அடிச்சு உடைச்சிருக்காங்க. இப்போ இந்த முழு பகுதியும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. ரெண்டாவது நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அடுத்த ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில சண்டை நடந்துட்டு இருக்கிறதா ரஷ்யா தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உக்ரைன் தரப்பு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. அதாவது டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியை நோக்கி போயிருக்காங்க. இது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு உதாரணம் காட்டுறேன். இந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது இங்க இருந்து ஆல்ரெடி போகக்கூடிய சப்ளை லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த உக்லிடாரை நோக்கி போயிட்டு இருக்கு இல்லையா, சோ அது எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. ரெண்டாவது இந்த பகுதியில இருந்து இங்க மேல இருக்கக்கூடிய பஹலோ இவனுக்கா இருக்கு இல்லையா, சோ அதை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தாக்குதல் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோடு மாதிரி போயிட்டு இருக்கா. சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ரோட வந்து வரையறேன் நம்ம எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. சோ இது போல ஒரு ரோடு இருக்கா. சோ அதை வந்து த்ரிட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மலை வரிசைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க. அப்படி எடுக்கும்போது உக்லிடாரோட பின்புறத்துல வந்து தாக்குதல் பண்ற மாதிரி ஆயிடும். உக்ரைனுக்கும் வேற வழி இல்லாம இந்த உக்லிடார்ல இருந்து வேற பக்கமா இந்த புறநகரங்களை பயன்படுத்தி வெளியேறக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அப்படி போகும்போது ரஷ்ய தரப்பு வந்து அதிகமான இழப்புகள் அந்த வீரர்களுக்கும் சரி அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கும் சரி ஏற்படுத்த முடியும். சோ இந்த உக்லிடார்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கோட்டை. பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். சண்டையே இல்லாம அந்த பகுதி அவங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுங்கும் போது இங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இது இங்க இருக்கக்கூடிய பில்டிங் ஸ்ட்ரக்சர்ங்கிறது ஒரு கோட்டையா ஒரு அரணா உக்ரைனுக்கு இருந்துச்சு. பட் ஆனா இதுக்கு மேல அது இருக்க போறது இல்ல அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம். அது மட்டும் இல்லாம ரஷ்யன்ஸ் ஒன்னு இந்த ஜோல்டானாயா மட்டும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அடுத்து இந்த பிரஷான்ஸ்விகால இருந்து இந்த நோவோ உக்ரைன்கா இருக்கு இல்லையா, சோ அதை நோக்கி தான் போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த நோவோ இவனுக்கால இருந்து மேற்கு பகுதியில இருந்தும் நோவோ இவனுக்காவோட கிழக்கு பகுதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சு தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஒரு மிகப்பெரிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஆயிடும். இது அந்த ஒடைனில இருக்கக்கூடிய கள நிலவரம். அப்படியே கொஞ்சம் மேல போனோம்னா கொஸ்டானிவ்கா, அதாவது இந்த ஒடைனி விழுக விழுக எந்த அளவுக்கு இந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருதோ அதுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா புறநகரங்கள் இந்த கொஸ்டானிவ்காவோட புறநகரங்களும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது செப்டம்பர் 15 வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முன்னேற்றம் ரஷ்ய தரப்பு வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது ப்ரோ உக்ரைனியன் சொல்லக்கூடிய சோர்ஸ் தான். நான் தோராயமா தான் வரையறேன். தோராயமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட வருது இல்லையா, அது ஒரு நாள்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். 4 கிலோமீட்டருக்கு ரொம்ப அதிகமான முன்னேற்றம். ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டான்டிவ்காவுக்கு புறநகரத்துல முன்னேறதுனால இந்த கொஸ்டான்டிவ்கா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஆல்ரெடி வந்துருச்சு. பட் ஆனா உக்ரைன் தரப்பு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. பட் ஆனா இது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு இந்த கொஸ்டான்டிவ்கா முழுவதும். இது முன்னேற ரஷ்யானால இந்த புறநகரங்கள்ல இருந்து இந்த கத்ரினிவ்கா இருக்கு இல்லையா, சோ அதை போய் டார்கெட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கூட இந்த கத்ரினிவ்காலாம் போய் அடிக்கணும் இதெல்லாம் சண்டை பிடிக்கணும் அப்படின்னு நீட் கிடையாது. நான் முன்னாடி வரைஞ்சு காமிச்சிருந்தேன் இல்லையா, இந்த ஒடைனில இருந்து பொஹோயிவனிவ்காவை இருதரப்புல இந்த நோவோ உக்ரைன்கால இருந்து சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரஷ்யன்ஸ் இது ஒரு மிகப்பெரிய பேஸா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. சோ இத பேஸா பயன்படுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த பகுதியில இருந்து இந்த உபனிவ்ஸ்கா இருக்கு இல்லையா, சோ அப்புறம் இங்க கொஸ்டான் நியூபோலிஸ்கி இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதியை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்படி முன்னேறி இப்ப இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் ரஷ்யா தரப்பு வந்து பிடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து சண்டையே பிடிக்காம உக்ரைனியன்ஸ் வேற வழி இல்லாம இந்த செட்டில்மெண்ட்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு ஓட வேண்டியதா இருக்கும். சோ இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதியை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள சண்டையே எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சோ இது இழப்புகள் ரொம்ப அதிக அளவுல இருக்கும். இது எப்படி வந்து உக்ரைன் சமாளிக்க போறாங்க, இந்த பகுதியில் எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. எந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கு, ட்ரூப் டிப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கு, ரஷ்யா தரப்பு வந்து எப்படி மூவ் பண்றாங்க அப்படிங்கறத அடுத்த பகுதியில பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாவது இந்த கொஸ்டான்டிவ்கா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. 17ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில உக்ரைனியன்ஸ் ரஷ்ய வீரர்கள் அங்க இருந்தாங்க, நாங்க அதை பார்த்தோம், நாங்க அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சோ இந்த அட்டாக் பண்ணக்கூடிய விஷயத்துல வச்சு பார்க்கும்போது ரஷ்யா இங்க இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ்ல இருந்து, அதாவது இந்த புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அது முழுவதுமே, அதாவது நான் இப்ப ரெட் கலர்ல மார்க் பண்றேன் இல்லையா, சோ இந்த பகுதிகள் எல்லாமே தோராயமா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அட்டாக் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது அந்த பகுதியில ரஷ்யன்ஸ் இருந்திருக்காங்க, ஃப்ரீயா மூவ் பண்றாங்க. அப்படிங்கும்போது அந்த பகுதி எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கணும். சோ இந்த ஒரு காரணத்தினால இந்த ஃப்ரண்ட் லைன் எல்லாமே ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸ்டெபிலைஸ் ஆகும்போது முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்ய தரப்பு இருந்து. அது மட்டும் இல்லாம இந்த மெரியங்கால இருந்து ஹெக்ரோவிவ்கா முழுவதும் பிடிச்சிட்டு மேக்சிமிலிவ்கா நோக்கி ரஷ்ய தரப்பு இருந்து முன்னேறிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே கனெக்டிவிட்டியா இருக்கு. அதாவது ஒரு இடத்துல மட்டும் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா உக்ரைனால பிளாங்கிங் அட்டாக் பண்ண முடியும். எந்த ஒரு நேரத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒடைனியை வந்து பிடிக்கிறதுக்காக பிளாங்கிங் அட்டாக் பண்ண முடியும். பட் ஆனா அந்த
சைமல்டேனியஸா இங்க இருக்கக்கூடிய என்டையர் ஃப்ரண்ட் லைனையுமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த ஹோஸ்ட்ரே வரைக்கும் நம்ம இந்த ஹோஸ்ட்ரேல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து புடிச்சிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த ஹோஸ்ட்ரேல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம மேல அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனா பெரும்பான்மையான மேப்பர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோஸ்ட்ரேலாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கறதோட மார்க் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது அதுக்கான ஜியோ லொகேஷன்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். உக்ரைனியன்ஸ் அந்த வழியா முன்னேறிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கறத ஹைலைட் பண்றாங்க. ஹோஸ்ட்ரேல சண்டை நடக்கிறதா அவங்க தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா, உக்ரைனோட ட்ரோன் தாக்குதல். சோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடுல லோட் ஆயிருக்கும். ஆக்சுவலா ரஷ்ய வீரர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் கிட்ட போய் கேட்டு எந்த வழியா போலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறது வந்து உக்ரைனோட ரிகான் சென்டர்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ அதுதான் அந்த பதிவு. அதாவது ரஷ்யா அந்த வழியா, அது ஒரு ஹைவே இல்லையா, சோ மேபி அந்த வழியா கூட அதிகமான ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல்ஸ் அனுப்பிச்சிருக்கலாம். சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது மேல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு தான் அது. ஓரளவுக்கு இந்த பதிவுல ஜாப்ரோசியால இருந்து கொஸ்டான்டிவ்கா வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறது பார்த்திருப்போம். சோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்குன்றத அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.